ஹோட்டல்ல கதிர்க்கு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? அது சம்பந்தமா ஏதாவது பிளான் பண்றாங்களா? சரி, முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இவனை கூட்டிட்டு போ. நேரம் ஆயிட்டு இருக்கு, மிஸ் ஆயிட போகுது. இவனுக்கு பிளான் எல்லாம் கரெக்டா தெரியும். என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியலையே. தெரியாத அளவு வச்சு இதை பண்றது எனக்கு சரியா படல சார். ஏண்டா இப்படி ஆரம்பத்திலேயே அபசகுணமா பேசுற? நீ போ, எல்லாம் சரியா வரும். நீங்க சொல்றீங்க, நான் செய்யறேன். சரி, வண்டியை கிளம்பு. சரி, வரோம் சார். ஏதாவது அவசகுணமா இருக்கு போதுப்பா. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போய். இல்லை சார், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை சார், காற்று பலமாக அடிச்சதில்ல, அதில் கீழே விழுந்திருக்கும். அப்போ பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். கதிர், நான் வேணா கூட வரட்டுமா? நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாம். இல்லை சார், நான் பைக்லேயே போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் வந்துட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் சார் பாப்பா? நீங்கள் இருங்க சார், நான் ஒரு ½ அன் ஹவரில் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சரிப்பா, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. அண்ணா, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, யாருமே சந்தேகப்படாத மாதிரி 5 லட்சத்தை அசால்ட்டாக அடிச்சாச்சு. டேய் கதிரு, உன் சாப்டர் மொத்தமா க்ளோஸ்ரா. அவனால 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியாது. அவன் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு பட்டையும் நாமத்தையும் சேர்த்து போட்டுற வேண்டியதுதான். சரி வா, போய் சார்கிட்ட சொல்லுவாதா. யாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் தான் திருடிட்டு போயிருக்கா. போனா அவனோட வேலையாக தான் இருக்கும். வரேன்டி. சார். வாங்க மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நாளா இந்த பக்கம் பார்க்கவே முடியல. லாக்கர்ல எதுவும் எடுக்கணுமா? க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. வழியில டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணலையே சார். பண்ணுவாங்க மேடம். பண்ண சொல்லுங்க சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு மேடம். லாக்கரை திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ரூல்ஸ் படி 5 நிமிஷத்துக்கு முன்னால லாக்கர் ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதான் மேடம். அப்போ பணமும் கட்ட முடியாது இல்லையா? ஆமா மேடம். ஓ, கதிரன்னு ஒருத்தனா? இல்ல மேடம். அப்போ அருணா? இல்ல மேடம். அப்போ யாரு சார்? நான் தான். யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்ததும் ஆச்சரியமா இருக்கா? நீ எங்க வந்தா எனக்கு என்ன? அலட்சியமா பேசுறதா நினைக்கிற. ஆனா உன் கண்ணுல பயம் தெரியுதே. உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்படியா? இப்ப பாரு, உன் முகத்துல பயத்தை வர வைக்கிற. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மேடம். என்ன? அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா சொன்ன மாதிரி பணம் வரல மேடம். அதான் உங்களை பார்த்து பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் மேடம். என்ன பண்ணணும்? நீங்க அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு பணம் வேணும். எரிச்சல கலப்பாம போங்க இங்க இருந்து. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், பணத்தை கொடுத்தா நாங்க போயிடுவோம் மேடம். எத்தனை வாட்டிடா சொல்றது? பணம் எல்லாம் கிடையாது, வெளியே போங்க. ஏய், பாரு, பணத்தை நீ தான் அடிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஏன் பணம் இல்ல, 20 குடும்பத்தோட உழைப்பு. உனக்கு என்ன பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா நேரடியா வா. அந்த காசு விஷயத்துல விளையாடாத. ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. இவன் எதுக்கு இங்க வந்து பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான்? மாயா பணத்தை கட்டினதே உனக்கு தெரியாது போல. எங்க ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சு முதல் மாச தவணைக்கு 5 லட்சம் ரூபாய் சேர்த்திருந்தோம். அதை பேங்க்ல கட்ட போற நேரத்துல 2 திருடனுங்க கிட்ட அதை இழந்துட்டேன். பணம் போச்சு மாயா. 1 மாசம் உழைப்பு போச்சு. என் கனவு லட்சியம் எல்லாம் போச்சு. மாமாவோட வீடு. ஏய் நிறுத்து. பணம் எங்கேயும் போகல, நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன மாயா சொல்ற? பணத்தை திருட பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதான் இவனுங்க கிட்ட இருந்து
நம்ம பணத்தை அடிச்சு பேங்க்ல போய் கட்டிட்டேன். இவ மட்டும்தான் பாக்கி. இவளை அடிச்சு துவைக்கலான்னு பார்த்தா பாவம் பொம்பளையா போயிட்டான். மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க. இவெல்லாம் பொம்பளையா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜீவனுக்கெல்லாம் நாம கருணை காட்டவே கூடாது. என்ன முழிக்கிற? ஒரு தடவை கூட பண்ண தப்புக்காக வருத்தப்பட மாட்டல? நீ எல்லாம் திருந்தவே மாட்டல? இவளுக்கெல்லாம் திருந்துறதுன்னா என்னன்னே அர்த்தமே தெரியாது மாயா. இவகிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. மச்சா, இவளுக்கு தண்டனை கொடுக்காம சும்மா விடக்கூடாது மச்சா. கொடுக்கலாம். என்ன தண்டனை கொடுக்கலான்னு, எந்த நேரத்துல கொடுக்கலான்னு நான் சொல்றேன். என்ன சார் இது? மாயாவுக்கு எதிர என்ன பிளான் பண்ணாலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா வாசு, பாவம் என் தங்கச்சி நானும் பல முறை முயற்சி பண்ணியும் தோத்து போய்கிட்டே தான் இருக்கோம். தங்கச்சி என்ன திட்டம் போட்டாலும் அந்த மாயா எப்படியாவது எங்களை ஏமாத்தி ஜெயிச்சிடுறா. என் தங்கச்சி தோக்கும் போதெல்லாம் எனக்கு அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அவளுக்கு எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம், என்ன தப்பு பண்ணோன்னு கோவமா வருது. நாங்க 2 பேர் தானே. கோவத்தை சில நேரம் என் மேல தான் காட்டுவா. நானும் ஆறுதல் சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிருவேன். எப்படியாவது அந்த மாயாவை என் தங்கச்சி ஜெயிக்கிறத நான் பார்க்கணும். சார், நானும் இருக்கேன்ல, கண்டிப்பா நடக்கும். ஐயோ, கதவு திறந்துராதடா, கதவு திறந்துராத. இத பாருவாசு, என் தங்கச்சி ரொம்ப கோவப்படுவா. நீ கண்டுக்காம கொஞ்ச நேரம் இரு, தானா சரியாயிடும். சரியா? சரி. வா. அவ எதுக்கு இப்படி பண்ணா? ஏண்டி, எங்க பெரியப்பா ரொம்ப நேர்மையா ஹோட்டலுக்காக தன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து போட்டிருக்காரு. நீ சதி வேலை பண்ணி அதை செய்ய விடாம பண்றியா? அத கூட விட்டுட்டோம். கதிர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை பேங்க்ல கட்ட போகும்போது அந்த காசை திருடுறியே, உன்னெல்லாம் சும்மா விடலாமா? உனக்கு சாவுக்கு மேல உன்னை காட்டுறேன். என்ன தெரியுமா? சாவு பயம். அதை தாண்டி உனக்கு காட்ட போறேன். மாமா, அதை எடுத்துட்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரமா?